விஜய் வந்து காவேரி கிட்ட வந்து என்ன பண்ணுறாரு, ரொம்ப நல்லா வந்து அவங்கள பார்த்துக்கிறாரு. அதே மாதிரி காவேரிக்கு எல்லாமே பார்த்து பார்த்து செய்கிறாரு. இதனால் காவேரி ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க. அடுத்து வந்து காவேரிக்கு சொல்கிறாரு விஜய், இங்கே பாரு காவேரி, நைட்டில் இங்கே படுக்க வேணாம், ரொம்ப வெக்கையாக இருக்குது, அதனால் வெளியே போய் படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. காவேரி வந்து வெளியே வந்து போகிறாங்க. அங்கே வந்து பார்த்தா நல்லா சில்லுன்னு இருக்குது. அதை பார்த்த காவேரி ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க. ஏங்க உண்மையிலே இங்கே நல்லா இருக்குங்க அப்படின்னாங்க. அந்த பெட்டு மேலே படுத்துட்டு இருக்கிறது தான் உனக்கு ஆவலை காவேரி, அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ பார்த்தல எப்படி இருக்குன்னு சொல்லலாம். ஆமாங்க, ரொம்ப சில்லுன்னு இருக்குது, இந்த டைமில் யாருமே இல்லை பாருங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க மொட்டை மாடியில். உடனே காவேரி வந்து விஜயோட கையை பிடிச்சிட்டு ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னாங்க. ஏன் காவேரி அப்படின்னா, எனக்கு உள்ளே படுக்கும்போது அப்படியே ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க, உடம்புல அரிக்கிற மாதிரி இருந்தது, ரொம்ப கஷ்டப்பட்டேன், ஆனால் நீங்கள் வெளியே கூட்டின்னு வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. அடுத்து காவேரி பார்த்துட்டு, காவேரி இதில் என்ன காவேரி இருக்குது, உடம்பு அப்படி இருக்கும்போது இங்கேயே இருக்கலாம், நம்ம நைட்டு ஃபுல்லாக இங்கேயே இருக்கலாம், காலைல போகலாம், நீ என் மடியில் படுத்துக்கொடி அப்படின்னு சொல்கிறாரு. வேணாங்க, உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு மடியில் படுக்க வச்சுக்கிறாரு. தோள் மேலே காவேரி முதல்ல சாயிறாங்க. அப்படியே தண்ணியை மறக்கிறாங்க. அடுத்து மடியில் படுத்துக்கிறாங்க காவேரி. அப்படியே வந்து 2 பேரும் வந்து மறந்து போகிறாங்க. அப்போ காவேரி திடீர்னு அழ ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்து விஜய், காவேரி ஏன்டி அழுகுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு வந்து இல்லைங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, எனக்கு இப்போ உடம்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிட்டு வருது, எனக்கு சரியாயிடுச்சுன்னா நீங்கள் என்னை விட்டுட்டு போயிடுவீங்கல்ல அப்படின்றாங்க. நான் ஏன்டி உன்னை விட்டுட்டு போகிறேன், நீ தாண்டி என்னை ஒதுக்கி வச்சுருக்க, நம்ம வீட்டுக்கும் வரமாட்டேங்கிற, இங்கேயும் நான் இருக்க முடியாமல் ஆயிடுச்சு, நம்ம 2 பேரும் பிரியறதுக்கு நீ தான் காரணம், நான் ஒன்றும் காரணம் இல்லை, புரியுதுங்க, நீ இன்னும் அப்பள பிஸ்னஸை ரெடி பண்ணிட்டு வரேன்ற. நானும் வெண்ணிலாவோட பிரச்சனையில் இருக்கேன். இந்த வெண்ணிலாவோட பிரச்சனை எல்லாம் முடிஞ்சோடனே சீக்கிரமாகவே நம்ம இப்போ ஒன்றா சேருவோம் காவேரி, அதுக்கப்புறம் என்ன காலம் ஃபுல்லாக நம்ம ஒன்றா தான் வாழ போகிறோம், ப்ளீஸ் டி, இதுக்காக மனசு கஷ்டப்படாதடி, இந்த டைமில் நீ பேனிக் ஆகக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்களே, பாப்பா முக்கியமாக இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க காவேரி. அடுத்த நாள் காவேரிக்கு முழுமையாக குறைஞ்சிடுது. அதனால் காவேரி வந்து சரியாயிடுறாங்க. அதனால் விஜய் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. உடனே காவேரி வந்து இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தாங்க, நீங்கள் இந்த அளவுக்கு என்னை பார்த்துக்கினதால தான் மட்டும்தான் நான் இந்த அளவு சரியான, ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்றாங்க. எனக்கு ஏன்டி தேங்க்ஸு அப்படின்னு சொல்கிறாரு. சரி காவேரி, ஒரு ஸ்கேன் ஒன்று எடுத்து பார்த்துடலாம் காவேரி, ஏன்னா ஸ்கேன் எடுத்து பார்க்க சொல்லியிருக்காங்க டாக்டர், போகலாமா அவனோட, எங்கள் வீட்டில் என்ன சொல்லிட்டு வர்றது, நீ எப்படியும் வந்து தலைக்கு ஊற்றிட்டோன்னே வந்து வெளியே வந்து தான் ஆகணும், அப்புறம் பார்த்துக்கலாம், நான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு காவேரி வந்து தலைக்கு ஊற்றிக்கிறாங்க. அவங்க அம்மா வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க காவேரியை. மனசில் வந்து காவேரி வந்து அப்படியே பெரிய மனசு இல்லாமல் விஜய் வந்து போகிறாங்க. அடுத்து விஜயும் அங்கே அவர் தங்கியிருக்க இடத்துக்கு போயிடுறாரு. அடுத்து வந்து காவேரி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. விஜயும் வந்துடுறாரு. 2 பேருமே வந்து ஸ்கேனை பார்க்குறாங்க. அப்போ வந்து டாக்டர் வந்து குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, குழந்தை ரொம்ப நல்லா இருக்குது, ஆக்டிவாகவும் இருக்குது, அதனால் ப்ராப்ளமே இல்லை அப்படின்றாங்க. அதனால் விஜயும் காவேரி அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. 2 பேருமே அப்படியே கட்டிக்கிறாங்க. எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, இதுக்கப்புறம் எந்த ப்ராப்ளம் இல்லை, கவலைப்படாமல் இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்கன்றாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாரு, விஜய் வந்து என்ன பண்ணுறாரு, நிவின் கூடவும் குமரன் கூடவும் சேர்ந்து வந்து எப்படியாவது கண்டுபிடிக்கணும் இந்த பசுபதி இருக்க இடத்த அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாரு. அதன்படி பசுபதி வந்து வந்துட்டு போகிற இடங்கள் எல்லாமே வந்து சர்ச் பண்ணுறாங்க எல்லாரும் சேர்ந்து. கடைசியாக பசுபதி இருக்க இடத்தையும் கண்டுபிடிச்சிடறாங்க. கண்டுபிடிச்சி பசுபதி வந்து தாக்கிறதுக்காக 3 பேரும் எப்படியோ போகிறாங்க. அப்போ விஜய் வந்து அவர் தாக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக நம்ம நிவினும் குமரனும் வந்து அவர் நல்லா போட்டு பின்னி எடுக்கிறாங்க. அடுத்து 3 பேரும் சேர்ந்து அவர் வந்து ஒரு வண்டியில் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. நீங்கள் என்ன பண்ணாலும் வேலைக்கே ஆகாதுடா, நான் உங்ககிட்ட போட்ட மாட்டேன்டா, நீங்கள் என்ன சொல்ல நான் கேட்பேன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கடா அப்படின்றாரு. நாங்கள் பண்ண போகிறத நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. இது வந்து பசுபதியை கட்டி வச்சு வந்து எப்படிலாம் பண்ணியிருக்கேன், உனக்கு எல்லாத்துக்கும் வேணும்டா அப்படின்னு சொல்லிட்டு குமரன் எல்லாருமே சேர்ந்து பசுபதியை வந்து மிரட்டுறாங்க. அப்போ பசுபதி எந்த உண்மையும் சொல்ல மாட்டேங்கிறாரு. அடுத்து பசுபதியோட ஃபோனை வந்து சர்ச் பண்ணி வெள்ளாவோட மாமாவை கண்டுபிடிக்கிறாங்க. வெள்ளாவோட மாமா கிடச்சாச்சு, நீ அவ்வளோதான்டா அப்படின்றாங்க எல்லாரும் சேர்ந்து.